வணக்கம் எல்லாருக்கும். ராதே கிருஷ்ணா. ஸோ ராகு காலத்தில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, இது நீட் ஆஃப் த ஹார் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஏன்னா அப்பாயின்மெண்ட் போடும்போது கூட ராகு காலத்துலாம் அப்பாயின்மெண்ட் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் எனக்கு ராகு காலமும் அப்பாயின்மெண்ட் வேணாம், அவங்க வந்து யூஎஸ் யூகேல இருக்காங்க, அந்த டைம்லேயும் அப்பாயின்மெண்ட் வேண்டாம். ஸோ இதெல்லாமும் சொல்கிறாங்க. சிலர் வந்து ராகு காலத்தில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்னென்னலாம் செய்யக்கூடாது செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற கிளாரிட்டி கேட்குறாங்க. இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமாக சி செக்ஷனுக்கு ஒரு குழந்தைக்கு டைம் குறித்து கொடுக்கும்பொழுது ராகு காலத்தில் வருது பரவாயில்லையா, வேண்டான்னு வீட்டில் சொல்கிறாங்களே, நீங்கள் ஏன் ராகு காலத்தில் குறித்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இதில் என்னெல்லாம் செய்யலாம், என்னென்னலாம் செய்யக்கூடாது, இது முக்கியமாக நம்ம பார்க்கணும். ஸோ ராகு அப்படிங்கிறவர் வந்து நிறைய ஆசைகளை கொடுத்து வெற்றிகளையும் குடிக்கக்கூடியவர் அப்படிங்கிறதுனால சி செக்ஷன் ராகு காலத்தில் பிளான் பண்ணலாமா அப்படின்னா, அந்த முழு ஜாதகத்துக்கும் அந்த குழந்தைக்கு நன்மை தரக்கூடிய டைமாக அது வருது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு லக்னம் குறிச்சிருக்கேன், லக்ன வர்க்கோத்தமம் வர மாதிரி குறிச்சிருக்கேன் அந்த குழந்தைக்கு. அந்த டைமில் அதை பண்ணாதான் லக்ன வர்க்கோத்தமம் அல்லது வந்து ராசி வர்க்கோத்தமம் எனக்கு வருதுன்னா நான் அதை விடணும்னு நினைக்க மாட்டேன். ஏன்னா அந்த குழந்தை பிறக்கிற நேரம் அப்படிங்கிறத விட முழு ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ராகாலில் குழந்தை பிறந்தாலே சரியில்லை, அமாவாசையில் பிறந்தா திருடன் தான் இருப்பான், இப்படியெல்லாம் சொல்கிறது வந்து உண்மை கிடையாது. இதெல்லாம் சொல்வடையில் அப்படியே நின்று போச்சு. சரியான புரிதல் இல்லாத சில ஜோதிட பழமொழிகளும் ஸ்டில் இருக்குது. ஸோ அதில் இதுவும் ஒன்று. அது ஒவ்வொன்றா நம்ம கிளியர் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, குழந்தைகளுக்கு நீங்கள் சி செக்ஷன் குறிக்க வரீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இதெல்லாம் நாங்கள் பார்க்காம குடிக்க மாட்டோம். சி செக்ஷனில் குளிகையை அவாய்ட் பண்ணுறது மட்டும்தான் நாங்கள் ரொம்ப முக்கியமாக எடுத்துக்குவோம். மற்றபடிக்கு எங்களுக்கு குழந்தைக்கு லக்னம் சரியாக விழுகணும், ராசி சரியாக விழுகணும், தசாபுக்திகள் சரியாக வருதா, தாய் தந்தையரோடு அது சரியாக, நாங்கள் நிறைய விஷயங்கள் கால்குலேட் பண்ணி தான் சி செக்ஷனுக்கு டைமே கொடுக்குறோம். இப்போது வீட்டில் நீங்கள் குறிக்கிறீங்க அல்லது வந்து ஒரு பேசிக்கான ஜாதகம் நீங்கள் பார்த்து சும்மா குறிக்கிறீங்க அப்படின்னா நல்ல நேரம் பார்த்து கொடுத்துருவாங்க, நட்சத்திரம் நல்லா இருக்கான்னு கொடுத்துருவாங்க. பட் இப்போ எங்ககிட்ட வந்தீங்க அப்படின்னா, இப்போ நவீன வேத ஜோதிட முறையில் நாங்கள் குறிக்கிறது வந்து முழுசாகவே கட்டமே அந்த குழந்தைக்கு சரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து பெஸ்ட்டாக கொடுக்கணுன்னு தான் நினைப்போம். ஏன்னா நாங்கள் குறித்து கொடுக்குற நேரத்தில் ஒரு பிறக்கிற குழந்தை நல்லா இருக்கணுங்கிறது எங்களுடைய முதல் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அப்படி தப்பாக குறிக்க மாட்டோம். அதில் ராகால யமகண்டம் வந்தாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நாங்கள் குழந்தையோட ஜாதகத்தை வந்து சரியான முறையில் அங்கே அமைச்சிருக்கோம். ஸோ குழந்தை பிறப்புக்கு சி செக்ஷன் நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ராகால யமகண்டத்தை அவாய்ட் பண்ணி தான் ஆகணுங்கிற கட்டாயம் இல்லை. உங்களுடைய ஜோதிடர் ஒத்துக்கும் பட்சத்தில் அதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அவங்க அதை செக் பண்ணி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ரெண்டாவது, நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் நார்மல் டெலிவரி தயவு செஞ்சு பார்க்காதீங்க. அங்கே குழந்தையும் தாயும் 2 உயிர்களையும் காப்பாற்றணுங்கிறது தான் முக்கியம். அந்த பீரியட்லையும் இதுக்கு முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுக்காதீங்க. இதெல்லாம் தாண்டி என்னதான் நாங்கள் சி செக்ஷனுக்கு நல்லதாக நாங்கள் நேரம் குறிக்கிறோம்னாலும் எங்களோட சூரியனையோ சந்திரனையோ சனியோ, சந்திரனை கூட மாற்றலாம். ஏன்னா 1-2 நாள் முன்ன பின்ன நாங்கள் குறித்து கொடுக்கலாம். பட் சனி வந்து கும்பத்தில் ஆட்சியாக இருந்து தான் ஒரு குழந்தை பிறக்க போகுது, சூரியன் வந்து நீச்சமாக இருந்து தான் ஐப்பசியில் தான் ஒரு குழந்தை பிறக்க போகுது, அல்லது சித்திரையில் சூரியன் உச்சமாக தான் ஒரு குழந்தை பிறக்க போகுதுங்கிறது அந்த குழந்தை உருவாகும் போதே முடிவான விஷயங்கள். குரு வந்து ஆட்சியோ உச்சமோ நீச்சமோ இப்படி தான் பிறக்கணுங்கிறது அந்த வருடம் முழுசும் அப்படி தான் இருக்கும். அதெல்லாம் எங்களால் எதுவும் மாற்ற முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஸோ எங்களுக்கு கையில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா பாதகம் இல்லாத அளவுக்கு அந்த அன்னைக்கு இருக்கக்கூடிய லக்னம் ராசிகளை பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத தாய் தந்தையருக்கும் சரி அந்த குழந்தையினுடைய முழு வாழ்க்கைக்கும் சரி பெஸ்ட்டாக எங்களால் குறித்து கொடுக்க முடியும். பட் அதை தாண்டி மிச்சத்தெல்லாம் அந்த குழந்தையோட கர்மா தான் முடிவு பண்ணும் சி செக்ஷனில் இருந்தால் கூட. ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, ராகு காலத்தில் முடிஞ்ச அளவுக்கு ட்ராவல் அவாய்ட் பண்ணிக்கிங்க. நல்ல காரியம் தொடங்குவது அவாய்ட் பண்ணிக்கிங்க. பூஜை புனஸ்காரங்கள் நாங்கள் அடுத்து அமிர்த ராகுன்னு ஒரு வீடியோ வரும், அதை செக் பண்ணுங்கள். ஸ்பெஷலான பூஜை புனஸ்காரங்கள் நீங்கள் அமிர்த ராகு டைமில் கூட பண்ணலாம். அதை தவிர முக்கியமாக ட்ராவல் அவாய்ட் பண்ணிக்கிங்க. நல்ல காரியங்களை வேறு வழி இல்லாத பட்சத்தில் மட்டும் ராகு காலத்தினுடைய கடைசி 30 நிமிஷத்தில் பண்ணுங்கள். மற்றபடிக்கு ராகு காலத்தை அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இது போக வேறு மற்ற விஷயங்களுக்கெல்லாம் ராகு காலத்துக்கு அவ்வளவு பயப்படணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. அப்பாயின்மெண்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் பயப்படணுங்கிறதெல்லாம் இல்லை. அண்ட் ராகு காலத்துலேயே வந்து வழிபாடுகள் பண்ணாலும் அதற்கும் நல்ல நல்ல அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம அப்கமிங் வீடியோவில் இருக்குது. அதையும் தொடர்ந்து பார்த்து விஷயம் புரிஞ்சுக்கோங்க என்ன அப்படிங்கிறத. லாங் ட்ராவல் தவிர்த்துக்கோங்க. புதிய விஷயங்களுக்கு அட்வான்ஸ் கொடுப்பதோ புதிய விஷயங்கள் தொடங்குவதோ செய்வதை தவிர்த்துக்கோங்க. ஸோ இது மட்டும் பண்ணிங்கனாலே போதும். மற்றபடிக்கு வேறு எந்த பாதிப்பும் இருக்காது. தொடர்ந்து பேசுவோம். ராதே கிருஷ்ணன்.